மூலிகைகள் நிறைய மூலிகைகள் சர்க்கரை நோயை குறைப்பதற்காக இருக்கு. இதுல ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே வளர்க்கக்கூடிய மூலிகை இன்னைக்கு நிறைய பேர் வீடுகள்ல நம்ம வளர்த்துட்டு இந்த மருந்துகளோடு இதையும் நம்ம சாப்பிட்டா உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இன்சுலின் இலைகள், இந்த செடியோட இலைகளை நம்ம எப்படி பயன்படுத்த இதை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த இன்சுலின் தாவரம் நமக்கு பயன்படுது. சரி, இந்த இன்சுலின் தாவரம் எப்படி இருக்கும்ன்றது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வேற எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், இந்த இன்சுலின் செடியை வேற எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த இன்சுலின் இலைகளை 3-4 இலைகள் எடுத்துக்கலாம். ஒரு செடி வச்சாலே போதும், நம்ம வீட்டில் நிறைய பிளான்ட்ஸ் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா வளைந்து சுருள் சுருளாக இது வளர ஆரம்பிச்சிடும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மூலிகைகள், நிறைய மூலிகைகள் சர்க்கரை நோயை குறைப்பதற்காக இருக்கு. இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே வளர்க்கக்கூடிய மூலிகை இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில் நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மூலிகை இலையை நம்ம சாப்பிடும்பொழுது நேச்சுரலாகவே நமக்கு சுகர் லெவல் குறையுது. ஸோ இதனுடைய பெயரே இன்சுலின் செடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்சுலின் செடி, ஆமாங்க எங்கள் வீட்டில் இருக்குது, நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்வீங்க. இந்த இன்சுலின் செடி தினந்தோறும் 2 இலைகள் நம்ம பயன்படுத்தணும். இப்போது சுகர் லெவல் நமக்கு 300-400 அளவுக்கு இருக்குன்னா நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே சொல்லிடுவோம். ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம், டயட் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் வீட்டில் சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஹோம் ரெமிடிஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெந்தயம் ஊற வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், நெல்லிக்காய் குடிநீர் சொல்லுவோம். ஸோ இந்த மருந்துகளோடு இதையும் நம்ம சாப்பிட்டா உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இன்சுலின் இலைகள், இந்த செடியோட இலைகளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? தினந்தோறும் 2 இலைகளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். இலையை நல்லா மென்று விழுங்கலாம். ஸோ தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இன்சுலின் இலைகளோட சீரகம் சேர்த்து நம்ம நல்லா மென்று காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பயன்படுத்தும் பொழுது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது நேச்சுரலாக இன்சுலின் சத்துக்கள் இந்த தாவரத்தில் இருக்கிறதுனால தான் இதனோட பெயரே நம்ம இன்சுலின் செடி அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இதை பயன்படுத்த நம்ம உடலில் சுகர்னால் ஏற்படக்கூடிய நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், தசைகள் தொடர்பான பிரச்சனைகள், உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இது உடல் சோர்வு நமக்கு எப்பவுமே பார்த்தோம்னா சாப்பாடே இறங்க மாட்டேங்குதுங்க. இந்த சுகர் வந்ததுலேருந்து சரியாக எனக்கு டைஜஷன் ஆகலை, உடலில் பவர் குறைஞ்ச மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்சுலின் தாவரம் நமக்கு பயன்படுது. சரி, இந்த இன்சுலின் தாவரம் எப்படி இருக்கும்ன்றது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இன்சுலின் அப்படின்னு சொல்கிறது நம்ம வீடுகளில் ஜாடிகள்லேயே நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து 2 இலைகளை நம்ம பயன்படுத்தும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இதை வேற எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த இன்சுலின் செடியை வேற எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த இன்சுலின் இலைகளை 3-4 இலைகள் எடுத்துக்கலாம். ஒரு செடி வச்சாலே போதும், நம்ம வீட்டில் நிறைய பிளான்ட்ஸ் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா வளைந்து சுருள் சுருளாக இது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இலைகள் ஒரு 4 இலைகளை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் தண்ணீர் விட்டு அரைச்சி அந்த சாறை எடுத்துக்கணும். ஸோ இதனோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த எலுமிச்சை சாறு மிக்ஸ் பண்ணி இந்த சாறு நம்ம தினந்தோறும் ஒரு 50-60 கிராம் அளவுக்கு நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சுகருக்கு மட்டும்தான் இந்த இன்சுலின் தாவரமா? கிடையாது. ஸோ வயிற்றில் அல்சர் இருக்குது அப்படின்னா, ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். டைஜஷன் சரியாகவே ஆகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்சர் பரவி நமக்கு வாய்ப்பகுதிகளையும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த அல்சர் பிரச்சனையை சரி செய்வதற்கும் இன்சுலின் தாவரம் ரொம்ப முக்கியமாக நமக்கு பயன்படுது. குடல் பகுதியில் ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். IBS அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த இன்சுலின் தாவரம் பயன்படுது. ஸோ இந்த சாறு நம்ம குடிக்கும்போதோ இலையாக நம்ம நல்லா மென்று சாப்பிடும்போதோ என்ன ஆகுதுன்னா, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லைங்க, தொண்டை பகுதியிலையோ இல்லை ஈசோஃபேகஸ்லையோ புண்கள் இருந்து, குடல் பகுதியில் இரிட்டேஷன் இருந்து, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாலும் இந்த தாவரத்தை நம்ம பயன்படுத்தலாம். மெயினாக சுகர் லெவல்
காலையில் இந்த இலையை சாப்பிட்டுட்டு நம்ம வாக்கிங் போனாலே ஸோ உடலில் இது நல்ல இதனுடைய ஆற்றல் கிரகிக்கப்பட்டு நமக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப வீட்லேயே நம்ம ரொம்ப எளிமையாக இந்த இன்சுலின் செடியை நம்ம வளர்க்கலாம். ஸோ சுகர் இருந்தாலும் சரி, நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த இன்சுலின் செடியை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தலாம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் இல்லை சித்த மருந்துகள் ஏதாவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.